தமிழ்நாட்டுல மட்டுமே ஏன் அந்த மோடி எதிர்ப்புன்னு சொல்லியே ஒரு பெரிய வாக்கு அறுவடை செய்றாங்க. ஆன்டி மோடி மைண்ட் செட்ன்றது கூட இன்னுமே இருக்குது. அவருடைய இமேஜ் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்ட ஒட்டி தான் நெறைய டேட்டாஸ் எடுத்து சொல்றாங்களே. தமிழ் சமீபத்திய இந்தியா டுடே ஒரு சர்வே மறுபடியும் மோடி தான் ஜெயிப்பாருன்னும் சொல்றாங்க. ஆனாலும் அவரோட இமேஜ் குறைஞ்சிருக்குது, சரிஞ்சிருக்குது அப்டின்னும் சொல்றாங்க. ஆதேஷ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2014ல இளந்தாமரை மாநாட்டுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வராரு. ம். அப்போ கட்சி சாராம, கட்சியில ஆர்கனைஸ் பண்ற கிரவுட் இல்லாம, காமனா யார் வேணா வரலாம். ம். ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். லட்சக்கணக்கான பேர் அதில் புக் பண்ணியிருந்தாங்க. வந்து திருச்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. ம். நரேந்திர மோடி அவர்களை பார்க்கணும்னு சொல்லி. அவ்வளோ பேர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆர்கானிக்காவே தமிழகத்தில் ஒரு ஃபாலோ அப் இருந்தது. சீமான் பேசின ஒரு வீடியோ வரும் தெரியுங்களா? ம். அங்கே போய் பாருங்க, குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? ரைட்டு. இப்படி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அலை 2014 அவர் பாரத பிரதமராக ஆவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் ஒரு பெரிய அலை இருந்தது. ம். அதுக்கப்புறம் அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக அவருக்கு ஒரு பேட் இமேஜை கிரியேட் பண்ண இங்கே முயற்சி பண்ணாங்க. உண்மைதான். அது ஓரளவு சக்ஸஸ் ஆனதும் உண்மைதான். ஆனால் இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா? நீங்கள் பேட் இமேஜை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி தமிழகத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் நரேந்திர மோடி அவர்களை சேர்த்துட்டீங்க. ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாபெரும் மனிதன், இப்படி ஒரு மாபெரும் தலைவன் இந்த தலைமுறையில் இல்லவே இல்லை. இது கிடைக்கிறதற்கு அரிய ஒரு மாமணிங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டாங்க. எப்படின்னா தமிழக மக்கள் ஊழலற்ற ஒரு தலைவர் அப்படின்னா காமராஜரோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழகம் வந்து அந்த எளிமையான ஒரு வாழ்க்கை, ஊழலற்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் தத்துவத்தெல்லாம் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டாங்க இந்த 60-70 வருஷத்துல. ஒரு கவுன்சிலர்கிட்ட வந்து கோடி ரூபாய் கார் இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் மக்கள் பார்த்து ஊழல் பழகி போய் அந்த ஊழல் நாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்முடைய தமிழ் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்னா காமராஜர் வாழ்ந்த மாதிரி, பக்தவச்சலம் வாழ்ந்த மாதிரி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வாழ்ந்த மாதிரி, அந்த காலத்து தலைவர்கள் எப்படி ஒரு எளிமையான கக்கன் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய இன்னைய தலைமுறையில 2025 ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான்.